அனைத்து நம்பிக்கையையும், சமாதானத்தையும், உறவுகளையும், உடல்நலத்தையும் அல்லது கனவுகளையும் இழந்துவிட்டதாக பலர் அவர்கள் வாழ்க்கையின் நெருக்கடியான தருணங்களில் உணர்கிறார்கள். பைபிளில் தாவீது என்ற ஒருவரை பற்றிய ஒரு சம்பவம் உள்ளது. அவர் தனது படைவீரர்களுடன் வெளியே இருக்கும்போது எதிரிகள் வந்து அவர்களின் நகரத்தை தாக்கினார்கள், அவர்களின் குடும்பங்களை பிடித்துச் சென்றார்கள், சொத்துக்களை கொள்ளை அடித்தார்கள் மற்றும் அந்த இடத்தை தீயிட்டு அழித்தார்கள். இது மிகுந்த துன்பமான தருணம். ஆனால் தாவீது பதறவில்லை. அவர் தேவனை நோக்கிச் சென்றார், தேவனிடமிருந்து பலத்தை பெற்றார். பின்னர் தன்னுடன் இருந்தவர்களுடன் சேர்ந்து எதிரிகளை துரத்தியவர் தேவனின் உதவியுடன் அனைத்தையும் மீட்டுக் கொண்டார், அதைவிட அதிகமாகவே மீட்டார். இந்த கதையிலிருந்து நாம் முக்கியமான ஒரு உண்மையை பார்க்கிறோம். தேவனுடன் இருக்கும்போது எதுவும் நிரந்தரமாக இழக்கப்படவில்லை. நாமும் வாழ்க்கையில் முக்கியமான பல விஷயங்களை இழக்கலாம். உறவுகள், சமாதானம், உடல்நிலை அல்லது நம்முடைய நேரம். நம்முடைய உள்ளங்களில் ஆழமான காயங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை விட்டுவிடமாட்டார். அவர் ஒரு மீட்பதற்கான தேவன். நம்மை முழுமையாக மீட்கவே அவர் தமது மகனான இயேசுவை அனுப்பினார். இயேசு முதலில் தேவனுடன் நம்முடைய உறவை மீட்டமைக்க வந்தார். பாவத்தின் காரணமாக அந்த உறவு உடைந்துவிட்டது. ஆனால் இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக இறந்து நம்மை தேவனுடன் மீண்டும் இணைத்தார். இது வெறும் மன்னிப்பு மட்டும் அல்ல, இது ஒரு புதிய வாழ்க்கை. யோவான் 10:10 இயேசு சொன்னார், நான் வந்ததன் நோக்கம் அவர்களுக்கு ஜீவன் உண்டாக வேண்டும், அது நிறைவாக வேண்டும். அவர் நமக்கு குணமளிப்பதை மட்டுமல்ல, புதிய அடையாளம், நம்பிக்கை மற்றும் சமாதானத்தையும் கொடுக்க விரும்புகிறார். உண்மையான மீட்பு இயேசுவில் துவங்குகிறது. நாம் இழந்த அனைத்தையும் அவர் மீட்டுத் தரக்கூடியவர் முழுமையாகவே. உங்கள் உடைந்த மனம், முறிந்த உறவுகள், வீணான ஆண்டுகள், இவை எல்லாம் அவரால் குணப்படுத்தப்படலாம். இன்று நீங்கள் என்ன இழந்திருந்தாலும் நினைவில் கொள்ளுங்கள், இயேசு அதை முழுமையாக மீட்டுத் தரக்கூடியவர்.